உள்ளத்தை கொடுத்தால் ரட்சிப்பு, உள்ளதை கொடுத்தால் செழிப்பு. இந்த மனுஷனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பெரிய ஆற்றல் என்ன தெரியுமா? அவன் சுயாதீனம் உள்ளவனாய் வேணும்னு சொல்லலாம், வேண்டான்னு சொல்லலாம். அவன் என்ன முடிவு பண்றானோ அதான் வாழ்க்கை. இருக்கீங்களா? அதான் வாழ்க்கை. பாருங்க, ஐ வாண்ட் டு ஷோ ஒன் ஸ்கிரிப்சர். ஆண்டவர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன், ஜீவனும் மரணமும் இருக்கு, வெற்றி எல்லாம் இருக்கு வச்சுட்டு கடவுள் சொல்றாரு, எல்லாம் இருக்கு, ஆனா நீ தான் இப்ப என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். உனக்கு நான் என்ன கொடுத்துருக்கிறேன்? சூஸ் பண்ற அத்தாரிட்டியை கொடுத்துருக்கேன். சூஸ்னா என்னது? தெரிந்து கொள்ளுதல். இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லனா, நீங்க ஓட்டு போடுறவங்க தாங்க தலைவரா வர முடியும். ஒரு விரல் புரட்சி. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா? நீங்க யாருக்கு வைக்கிறீங்களோ, நீங்க வைக்கிற மை தான் தலைமையை தீர்மானிக்கிறது. அது எந்த மையை நீங்க வைக்கிறீங்களோ அந்த தலைமை வருகிறது. ஆமென். அதே மாதிரி தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் வரணுமா இல்ல வர வேண்டாமா, நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்போ அதுதான் உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பெரிய ஆற்றல். இப்போ உங்க வாழ்க்கையிலே கடவுள் அவரா ஏதாவது செய்ய முடியாது. அதனால தான் கதவை தட்டுறேன்ப்பா, கொஞ்சம் சத்தத்தை கேட்டு கதவை தரேன், நான் உனக்கு வேணுமா, சிலுவையில் உனக்காக நான் மறிச்சிட்டேன், உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், உன் நோயை நீக்கிட்டேன், உன்னை உயர்த்தி வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கு உன் ஒத்துழைப்பு எனக்கு தேவை. இயேசுவே என் உள்ளத்துல வாரும், ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டா போதும், ஒரு அனுமதியை கொடுத்துட்டா போதும், வாழ்க்கையை மாற்றி போடும். இல்ல சில பேர் கேக்குறாங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா? அவர் இருந்தா எல்லாரையும் நல்லா வச்சிருப்பாருல்ல அப்படின்றாங்க. ஆமா, சில பேர் முடிய நல்லா வளர்த்துட்டு கொப்படி எல்லாம் அலையிறாங்க. அதுக்காக ஊர்ல சலூன் கடை இல்லைன்னு அர்த்தமா? அவன் போய் உட்கார்ந்தா வெட்டி விடுவாங்க. அது மாதிரி கடவுள் நன்மை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஒரு மனுஷன் தன் உள்ளத்தை திறந்து, தன் வாழ்க்கையை திறந்து கடவுளை வாரும் அவன் அழைக்க வேண்டிய பொறுப்பு அவனுடையதாய் இருக்கிறது. அதனாலதான் நான் சிம்பிளா சொல்லுவேன், உள்ளத்தை கொடுத்தால் ரட்சிப்புக்கு அனுமதி கொடுக்கிறீர்கள், உள்ளதை கொடுத்தால் செழிப்புக்கு அனுமதி கொடுக்கிறீர்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத்தை கொடுத்தால் ரட்சிப்பு, உள்ளதை கொடுத்தால் செழிப்பு. இவ்வளவுதான். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, எப்பொழுது? நான் என் பர்ஸை திறக்கும் பொழுது. ஹலோ, கத்தர் பாருங்களேன், கத்தர் செய்யலையேன்றாங்க, கத்தர் ரெடியா இருக்கிறார். தம்பி நீ ரெடினா நான் ரெடி. ஆமென்.